இந்த நாளெல்லாம் ஒளிர வாருங்களே நம் தேவைகளை தினம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவா அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியாய் நிறைந்திடுமே அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியாய் நிறைந்திடுமே அன்பு செய்யும் உள்ளங்களே இறைவனின் அருள் பெரும் இல்லங்களே அன்பு செய்யும் உள்ளங்களே இறைவனின் அருள் பெரும் இல்லங்களே தீபத்தின் ஒளியினில் இணைவோம் திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் இவரோடும் இருப்பதாக. மிக்கவர்களே, இன்று நாம் புனித கன்னிமரியாவின் பின்னேற்பு திருப்பலிக்கு திருப்பலி என்ற சிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். மாந்தவர்களே, நாளில் புனித மரியாவின் பின்னேற்பு நமக்கு கொடுக்கின்ற செய்தி நாமும் இறுதி நாளில் அந்ததோடு வீட்டிலிருந்து அவருடைய தகுதியோடு திருப்பலி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு இல்லாமல் இருந்திடமும் வைத்து நம் அவங்களை மன்னித்து நம்மை விடுதலா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
இறைவா புனித கன்னிமரியாவின் தாழ்நிலை கண்டோக்கி உம்முடைய திருமகன் மரியாவிலிருந்து உம்மின் பிறக்கும் அருளை அவருக்கு அளித்து என் சிறந்தனைக்கு மாற்றியால் நீரே மொழி சொட்டினேன் அவரை நாங்களும் காக்க பெற்று உம்மால் உயர்த்த பெற தகுதிகரமாகும் உம்மோடு தூய ஆவியாரின் வேப்பல் சீர்களாயிரம் வந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பற்றாடுகின்றோம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். விண்ணகத்தில் கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது. அந்த கோயிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் ஒரு பெரியதொரு அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது கூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேரினால் வேதனைப்பட்டு கடுப்புயருடன் கதறினார். வானில் வேறு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலையில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வானில் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேரான வேதனையில் இருந்து அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமா ஒரு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளிலும் இருந்துகோடு கொண்டு நடத்திவிட்டு ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளின் அவரது அருகில் இருந்து இடத்திற்கு பறந்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலைவனத்தில் ஓடி போனார். அங்கு 1760 நாள் அவரை பேருமாறு கடவுள் அவருக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தின் ஒழித்த ஒரு பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு வல்லமை நம் கடவுளின் ஆட்சி அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பலவி ஒருவின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பக்கத்தரப்பு. அருள்மிகு அரசியல் மகளிர் உம்மை எதிர்கொள்வர். ஓரேவின் பொன்னணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றார் பக்கத்தரசி. ஓரேவின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றார் பக்கத்தரசி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர். உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் நுழைத்து வரப்படுவர். மன்னரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர்.
இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமை உடையோர் ஆகிய அனைவரையும் அழைத்துவிட்டு தந்தையாகி கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைகளையும் அடிப்படைய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்ததாக வேண்டும். சாவின் கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதரடிகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனிதலுக்காய் எழுதியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. வாசகம் அதிகாரம் 1 இனி வசனங்கள் 39 முதல் 56 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூரியா மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் சொல்லிச்சு. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் மேல் ஆசை பதிக்க பெற்றவர், உன் வயிற்றில் வரும் குழந்தையும் ஆசை பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்க்கையின் காலில் விழுந்ததும் என் வயிற்றிலே குழந்தை பேர் வகையால் சொல்லிற்று என்றார். ஆண்டவர் உனக்கு சொன்னதை நிறைவேறும் என்று நம்பியுள்ளேன், பேர் பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரே, என் உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. என் அவரது மடிமையின் தாழ்வுகளை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா துறைகளிலும் இதை பேர் பெற்றவர் என்ற ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையால் அவர் இறக்கம் காட்டி வருகிறார். அவர் தன் தோள்களை காட்டியுள்ளார். உள்ளத்தில் சிறப்புடன் சிந்திப்போரை சிறுவடித்து வருகிறார். வலியோரை அறியுமுற்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெண்கையரால் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும்
என்றென்றும் இயேசுக்களின் நினைவில் கொண்டுள்ளார். அவ்வுயிராக இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகின்றார். மரியா ஏறக்குறைய 3 மாதங்கள் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். சகோதர சகோதரிகளே, நாளை அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு நாளை நாம் சிறப்பிக்கின்றோம். கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முடிச்சிடலாம். விண்ணேற்பு விழாவு மிக பாரம்பரியமான ஒரு விழாவாக திருச்சபையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவுக்கு வித்திட்டவர் புனித தோமையார். ஏன்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், நம்முடைய மரபின், நம்முடைய திருச்சபையின் மரபின்படி பார்த்தோம் என்றால் அன்னை மரியாள் தனது கடைசி காலத்தில் 60 வயதுக்கு பிறகு சீயோன் மலையில் வாழ்ந்து வந்தார். அப்பொழுது வானகத்து தூதர் கனவில் தோன்றி அவருடைய இறப்பை எடுத்துக் கூறுகின்றார். ஆனால் அது தோமையார் இல்லை. இந்த நேரத்தில் தோமையார் இந்தியாவில் பணி செய்து கொண்டிருந்தார் என்று கூறப்படுகிறது. அவ்வாறு அவர் திரும்பி வந்து பார்த்தபோது அன்னை மரியாதை அவர்கள் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார். அப்பொழுது அந்த கல்லறை திறந்து பார்த்தபோதுதான் தெரிந்தது அன்னை மரியாள் உடலோடு ஆன்மாவோடு விட்டுக் கொள்ளப்பட்டார் என்று. இதுதான் இந்த விழாவுடைய சுருக்கம். அந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு சொல்வது சில விஷயங்கள் புரிவதற்கு கடினமாக இருந்தாலும் நீங்கள் நம்புகின்ற கடவுள் உங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்றார். நிறைய தாய்மார்தான் இருக்கிறீங்க இல்லையா? அப்படின்னும் போது உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எவ்வளவு அன்பை காட்டக்கூடியவர்களாக, உங்கள் பிள்ளைகளின் நலன்களில் அக்கறை கொள்ளுகிறவர்களாக இருக்கின்றீர்கள். இருக்கும்போது கடவுள் வழியை நாம் பின்பற்றுகின்ற போது நிச்சயமாக நம்மை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நாம் எப்பொழுது ஆண்டவரோடு ஒன்றாக இணைக்கின்ற போது நிச்சயமாக கடவுளுடைய அருளை நாம் பெறுவோம். அதுதான் இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். மரியாவும் எலிசபெத்தம்மாளும் சந்தித்தது இல்லையா? எலிசபெத்தம்மாள் தூயாவியால் உட்கொள்ளப்பட்டார். ஒரே ஒரு விஷயம், நீங்க எங்கெல்லாம் ஒண்ணு கூடுறீங்களோ இல்லையா, எங்கெல்லாம் சந்திக்கிறீங்களோ என்ன பேசணும்? நல்ல காரியங்களை பேசுங்க, சரியா? ஏன்னா ஓப்பனா சொல்லணும்னா எங்க 2 லேடிஸ் சேர்ந்தா அங்க குறை சொல்றது ஊர் கதை இப்படிதான் நம்ம பேசுவது உண்டு இல்லையா? இப்படியா ஒரு சின்ன செய்தி நம்மளுக்காக. நம்ம எங்க கூடினாலும் யாரை சந்தித்தாலும் அந்த சந்திப்பானது மகிழ்ச்சியை தரக்கூடிய சந்திப்பாக அமைய வேண்டும். அதனால் இதற்காக இந்த திருப்பலி வேண்டுவோம். நாமும் சிறந்த ஒரு தாய்மார்களாக நம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக வாழ்ந்திட திருப்பலி வேண்டுவோம். ஆமென். பின்னகத்தையும் மன்னகத்தையும் விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் உள்ள தந்தை அவரை, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடும் ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதன் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொன்னியின் பிளாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தவரை எல்லாம் வல்ல தந்தையின் வழக்கம் வீட்டிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிக்கிறாரு. தந்தையிடம் இருந்தும் மகனிடம் இருந்து புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான
மனைவியோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாற்றியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவரை ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் மொழிகளும் திரு அவையை நம்புகின்றேன். பாவமளித்து காண ஒரே திருமுழத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் இருப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன். உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை. நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்ன கொடுத்தாலும் பயனில்லை. நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னையெல்லாம் நீ கேட்கின்றாய். நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையெல்லாம் நீ கேட்கின்றாய். நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சர்வதே எழுதும் தீர்மானிப்படி எல்லாம் வசதியாக எழுதற்கு ஏற்றுப்படியாக தெரியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறமை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையெழுத்தை பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளுடைய புனித தாயின் விண்ணேற்பு திருவிழாவில் மகிழ்வு புகழ்ச்சி இவற்றின் படைப்பொருளை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்முடைய மன்னிப்பு நன்றி செய்து இடைவிடாமல் அழைத்திருக்க நீரியாகும் இன்று நாள்களாகிய கிறிஸ்து வழியாகுமை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவனை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துணிவரப்பதி வாழ்வில்லாமல் மாறிகளாகி கிறிஸ்து வழியாக நாவல்களுக்கு நாவல் நீங்கள் கடவுளையும் தீவிரமாகும் ஏழைய கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவனை அழகிய நிலையில் கடக்கும் சாயமாக இந்த விண்ணேற்று நிகழ்கிறது. இவ்வுலகின் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலையும் வழங்கும் முன்அடையாளமாக அது நிகழ்கிறது. உயிர்களுக்கெல்லாம் உற்சாகியும் பெருமாளுக்கு சொல்லுக்குரிய முறையில் மனிதர்கள் கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித நீ கடலையில் அழிவுறாமல் காத்து மிக பொறுத்துமே. ஆகவே வாக்கத்தோடு மூன்று சேர்ந்து காவலும் நீக்கி மகிழ்ச்சியின் அறிக்கைக்கு ஒளிக்கடலாய் பாடுகிறார்கள். ஆண்டவரே, நீயாகவே தூயவர், தூய அனைத்திற்கும் மூச்சு. ஆகவே ஆசையை பொழிந்து இக்காணிக்கைகளை புரியப்படுத்த வேண்டும் உண்மை சான்றிடம் ஆகின்றோம். இவ்வாறையில் ஆண்டவரை கிறிஸ்துவை திருவுடலும் திருடக்கமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக
அவருக்காக தனது முகத்து தன்னை இடித்த போது அப்பத்தை எடுத்து முதல் செலுத்தி அதை பெற்று சத்திர கலைத்த கூறினார். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இனி உங்களுக்காக கையளிக்கப்படும் என்பதுடன் எல்லாத்தையும் எடுத்து மீண்டும் அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், நீங்கள் புதிய நிலையான ஏற்படுத்திக்கூடிய கருத்திருக்கிறோம். இது பாவமளிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் இதை நினைவாக செய்யுங்கள். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். சொல்லி
இதோ நமக்கு வாழ்வளிக்கும் இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை காக்குகின்றனர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமனை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. தந்தையாகி கடவுளுக்கு ஆசீர்வாதமாக நம் பாதுகாவலாகிய மண்ணின் கருவறை நம் மக்கள் அனைவருக்கும் அமைதியும் வறுமையும் வழங்குவாராக. இந்நகருடைய கண்கள் கண்ணோக்குவாராக. இயந்திரத்துறை குடிமறை செய்யும் ஞானமுள்ள தலைவர்களை தந்தவர்களுக்கு ஆசிரியர் வழங்குவாராக. கடவுளின் கட்டளையின் காவலில் நீங்கள் நடக்கவும் நீங்களோடு நீங்கள் உதவி பெறவும் உங்களுக்கு அருள் புரிவாராக. எல்லாம் நம் தந்தை மகன் ஆவியார் வரையறையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னை நகரத்தில் வாழ்ந்த சென்று வருவோம் திருப்பதி தெரிவித்து தந்தை